நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும், எவ்வளோ படித்தாலும் ஏன் நம்மளால இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணி பாஸ் ஆக முடியல அப்படிங்கிறத பற்றின ஒரு 10 ரீசனை தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரணும். என்ன மைண்ட் செட் வரணும்னா, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி வேணும். நான் ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அதாவது டிஎன்பிசி இருக்குது, பேங்கிங் இருக்குது, ரயில்வே இருக்குது. அவங்க நோட்டிஃபிகேஷன் விட நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி இருக்காது. அதனால் நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர வேண்டியது என்னன்னா, எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி உங்கள் மைண்டுக்குள்ளே வரணும். அதாவது குரூப் 4க்கு படிக்க போகிறீங்கன்னா, அந்த எக்ஸாமுக்கு ஒரு 1 இயர் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். இல்லை பேங்கிங், ரயில்வே அந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு 1 இயர், ஒரு 2 இயர் அதே மாதிரி லாங் டேர்மாக ஒரு பிளான் செட் பண்ணிக்கிட்டு அதுக்காக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். அதனால் உங்களுக்கு முதல்ல தோண வேண்டியது என்னன்னா, எந்த எக்ஸாமுக்கு படிக்க